ஆபரேஷன் சிந்தூர் 2.0 நேற்றுக்கு மே 7 ஆபரேஷன் சிந்தூரோட முதல் தாக்குதல் நம்ம எல்லாருமே பார்த்தோம். காலையில் 1:44 மணிக்கு இந்தியா இங்கிருந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 இடங்களில் 24 முறை நம்மளோட ஏவுகணைகள் மூலமாக தாக்கி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை கொன்னு அழிச்சோம். நேற்றுக்கு நடந்த தாக்குதலுக்கு பிறகு அதுக்கு தரப்பு சார்ந்த ஒரு தெளிவான விளக்கம் இந்திய தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டுச்சு. நாங்கள் தாக்குனது முழுக்க முழுக்க தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் அப்படின்னு. ஆனால் பாகிஸ்தான் சைட்லேருந்து என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் அப்பாவி பொதுமக்களை தாக்குனீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் பதிலடி கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்மளை இந்தியாவோட 15 முக்கியமான இடத்த ட்ரோன் மூலியமா தாக்க அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் இந்திய அரசு தரப்புல உங்களுக்கு விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. ஆபரேஷன் சிந்தூர் 2.0 கிட்டத்தட்ட 2வது நாள் அதை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்க இன்னைக்கு பாகிஸ்தானோட லாகூர்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் அந்த ஒரு பிளேஸை முற்றிலுமா நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், தகர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்திய சார்பில் இங்கிருந்து ட்ரோன்ஸ் அங்க அனுப்பப்பட்டு துல்லியமா லாகூர்ல இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் அந்த ஒரு இடத்த வந்து நம்ம தகர்த்துட்டோம். இதுக்கு இந்தியா சொல்றது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் எந்த நோக்கத்தோட நேற்றுக்கு நைட், அதான் 7ஆம் தேதி நைட்டு எப்படி இந்தியாவோட 15 இடத்தை நீங்க குறிப்பா சொல்ல போனா அம்ரிஷ்டர் இந்த மாதிரியான இடங்களை நீங்க குறி வச்சு ட்ரோன் அனுப்பி தாக்க முற்பட்டீங்களோ அதை நாங்க எப்படி டிஃபென்ஸ் பண்ணோமோ அதுக்கு பதில் தாக்கத்தால தான் எங்க ட்ரோனை நாங்க உள்ள அமிச்சோம். உங்க இது டிஃபென்ஸை பதிலாக நீங்க டிஃபென்ஸ் பண்ணாம அடி வாங்கிட்டீங்க. அங்க லாகூரோட அந்த பிளேஸ் போயிருச்சு அப்படிங்கிறத கிளியரா சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க சொன்ன மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல பாகிஸ்தான் தொடர்ச்சியா அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தி இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 16 அப்பாவி இந்தியர்களை நம்ம இழந்திருக்கோம். அதுல 3 பெண்கள் 5 குழந்தைகளும் உள்ளடங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா எங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கெல்லாம் ஓரளவு பொறுத்து தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா, திருப்பி நம்ம ட்ரோன்ஸா தாக்க ஆரம்பிச்சு இப்போ நைட்டு நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வந்து பாகிஸ்தான்ல இருந்து நம்ம ஜம்முக்குள்ளேயும் சரி இங்க பஞ்சாப்குள்ளேயும் சரி வந்துகிட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட போர் அப்படிங்கிறது தொடங்கிட்டே சொல்லலாம். இங்க இருந்து வரக்கூடிய ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்க இருந்து S-400 அந்த டிஃபென்ஸ் இது மூலமா சரி, அங்க ட்ரோன்ஸ் மட்டும் வரல, ஏவுகணைகளும் சேர்ந்து இங்க அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம வான்லே அடிச்சு தகர்த்தி துவம்சம் பண்ணிட்டு இருக்கோம். அது சம்பந்தப்பட்ட வீடியோலாம் இப்போ நீங்க நியூஸ்ல எல்லாத்துலயுமே பிரேக்கிங் நியூஸா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நடந்துட்டு இருந்த IPL மேட்ச் தர்மசாலால நடந்துட்டு இருந்த அந்த பஞ்சாப் வெர்சஸ் டெல்லி அந்த மேட்சையுமே அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்க லைட் எல்லாம் அணைச்சிட்டாங்க. ஜம்முல முக்கியமான இடங்கள் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஜம்முல மொத்தமாவே பிளாக் அவுட், கம்ப்ளீட்டா எல்லா கரண்டையும் கட் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட் சேவை, மொபைல் சேவை எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டாங்க. இந்த ட்ரோன்ஸ் வருது, அதை இங்க இருந்து நம்ம பதிலுக்கு அடிக்கிறோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் தொடர்ச்சியா நம்ம மேல ட்ரோன்ஸை வீசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியாவே பார்த்துக்கிட்டு இருப்போம். என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா ஒரு பெரிய விஷயங்கள் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. தொடர்ச்சியான அப்டேட்ஸ் உங்களுக்கு தரேன். வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.